மனைவி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றது இல்ல, பையனுக்கு இவ்வளவு ரகசியம். இன்னும் சில பேர் பார்க்கலாம், அது என்ன உனக்கு இந்த வயசுலயே இவ்வளவு ரகசியம், திருட்டுத்தனம் அப்படின்லாம் சொல்றோம். இதுக்கு பேர் திருட்டுத்தனமோ அல்லது ரகசியமோ கிடையாது. இதுக்கு பேர் அந்தரங்கம்னு பேர். நிறைய பேர் நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அந்தரங்கம் புனிதமானதுன்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஐ ஹேவ் எவ்வரி ரைட், அதாவது எனக்கு எனக்குள்ள சில விஷயங்களை மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு பேர் தான் அந்தரங்கம். அதனால சில விஷயங்களை எனக்குள்ள நான் வச்சிருக்கிறது என்னுடைய உரிமை, அடிப்படை உரிமை. அந்த உரிமையை யாரும் மீறக்கூடாது. அப்ப எப்படிதான் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். இப்ப பையன் எல்லாத்தையும் சொல்றது இல்ல, என்கிட்ட மறைச்சிடறான் அப்படின்னு பெற்றோர் சொல்றாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா மற்றவங்களை பத்தி, என்கிட்ட இவ்வளவு பிராங்கா இருந்த என்கிட்ட இவ்வளவு விஷயத்த மறைச்சிருக்கிறான் பாருன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட எப்ப சொல்லுவேன், நான் உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு இல்ல, நான் சொல்ற விஷயத்த நீங்க கேட்டு அதை ஜீரணிக்கிற அளவுக்கு இருந்தீங்கன்னா தான் அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல, சொல்ல மறுக்கிறேன்னா என்ன அர்த்தம், உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். நானே பேஷண்ட் கிட்ட பேசும்போது சொல்லுவேன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்ற, சொன்னீங்கன்னா அது ஒரு பதில், சொல்லலன்னா அதுவும் ஒரு பதில். என்ன பதில்? நான் உனக்கு பதில் சொல்ல விரும்பலன்றது ஒரு பதில், இல்ல இந்த விஷயத்துக்கு என்கிட்ட பதில் இல்லைன்றது ஒரு பதிலாகும். அதனால ஒரு விஷயத்த நம்ம கேட்டோம்னா சொன்னாலும் அது ஒரு ரெஸ்பான்ஸ், சொல்லாட்டியும் அது ஒரு ரெஸ்பான்ஸ். இதை நாம புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்லல அப்படின்னா, அந்த விஷயத்த சொன்னா நீ ஏதாவது வகையில என்னை கண்டிப்பியோ, தண்டிச்சிருவியோ, இல்ல வெறுத்துருவியோ அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால ஒருத்தர்கிட்ட ரகசியத்தை காப்பாற்றப்படணும். நான் ரகசியத்தை வெளியவே யாருக்கு, எனக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு, அது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நான் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்த நான் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவரு இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்தரங்கமா நான் வச்சிருக்கேன்னு நினைச்சேன்னா நான் அந்த விஷயத்த சொல்லவே கூடாது.